அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கேப் டவுனுக்கு பாசிபிள். ஸோ அப்படி கேப் டவுன் எடுத்தால் ஸோ அடுத்த டார்கெட் 48,255 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸ் கேண்டல் பை கேண்டல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 11:45 தான் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டல் பை கேண்டல் போட்டிருக்கு. ஸோ அப்படி இருந்துமே கூட மார்க்கெட்டை கீழே தான் இறக்கி ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் மட்டும் கொஞ்சம் மேலே அதே இடத்துல கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் எடுத்தால் கொஞ்சம் கீழே மறுபடியுமே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா அத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் sensible.com வச்சிருக்கேன். நான் sensible.comல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் வச்சிருக்கேன். அதாவது ஜூன் 5th கான்ட்ராக்டோட அத்த மணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300-400 ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அத்த மணி இப்போ 48,800. இதே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு 1000, இந்த புட் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இந்த மணியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு 1500 அவுட் ஆஃப் த மணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, ஒன்று ப்ரீமியம் ப்ரைஸை குறையறதுக்காக டைம் டிகே மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஒரு 1 or 2 or 3 days அடுத்த எக்ஸ்பைரி புதன்கிழமையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு வியாழன் வெள்ளி திங்கக்கிழமை இந்த மாதிரி 3-4 நாள் தொடர்ந்து சைடுவேஸாகவே வச்சுருப்பாங்க மார்க்கெட்டை. ஸோ அந்த மாதிரி சைடுவேஸாக வைக்கிறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் ப்ரைஸ் ரெண்டு சைடுமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி குறையிறப்ப அதுக்கப்புறம் கொண்டு கேஷ் ஃப்ளோ பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் நல்லா ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னொன்று பக்கம் அதாவது இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய கேண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட்டை இறக்குவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாளைக்குள்ளார கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அதாவது இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த ப்ரீமியம் ப்ரைஸை அவங்களால ப்ராஃபிட்ல கொண்டு வர முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ கால் ஆப்ஷன் சைடும் இருக்குது, புட் ஆப்ஷன் சைடும் இருக்குது. ஸோ அவங்க கேஷை நிறைய ஃப்ளோ பண்ணனா மார்க்கெட்டை ஒன்று ப்ரீமியம் ப்ரைஸை குறைக்கிறதுக்காக டைம் டிகே யூஸ் பண்ணுவாங்க. டைம் டிகே யூஸ் பண்றப்ப மார்க்கெட்டை சைட்வேஸாக கொண்டு போனாதான் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் குறையும். இல்லை ஏதாவது ஒரு சைடு ப்ரீமியம் ப்ரைஸ் குறைச்சி இன்னொரு சைடு ஃபுல்லாக ஏற்றணும்னா கண்டிப்பாக ஒன்று ஒன் சைடு மார்க்கெட் பை மார்க்கெட் போகும், இல்லைனா ஒன் சைடு மார்க்கெட் செல் மார்க்கெட் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் 2,000 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னு. ஸோ நாம டிரா பண்றது அடுத்த சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 48,255. இந்த சப்போர்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. எந்த இடத்துலனா ஏப்ரல் 4ஆம் தேதியோட ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரலோட ஹை, அதுக்கப்புறம் மே 9th ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 21 ஹை. இந்த நாளையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்சை ட்ரா பண்ணேன். இதை கிராஸ் பண்ணிட்டு மேலே போன மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கணும்னா 48,255 வரைக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் டவுன் இதுக்கு கீழே விழுந்தா பை, சப்போஸ் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆன மார்க்கெட் 48,250 ஓப்பன் ஆனா கூட ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் விழுகிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 48,880, பிவோட் பாயிண்ட் 48,640, சப்போர்ட் 48,250. இன்னைக்கு ஹை 49,022, லோ 48,401, ஓப்பனான இடம் பார்த்தீங்கன்னா 48,786, க்ளோஸ் 48,501. கிட்டத்தட்ட ஓப்பனான இடத்துல ஒரு 286 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பனான இடத்துல அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலேயும் போயிருக்கு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலில். ஸோ மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம கால் ஆப்ஷன் சைட் போனோம்னா
ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் போனோம்னா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டுக்கோங்க. பட் 15 மினிட்ஸ் கேண்டல் பை கேண்டல் விழுந்துச்சுனாலே ஸோ மார்க்கெட் மேலே கொண்டு வந்துருவாங்க. எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் பையர் ஸ்டாக் பிடிச்சாலே மார்க்கெட் வந்து 48,880 வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப ரெண்டு கண்டிஷன்ல தாங்க ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆகும், இல்லைன்னா லோக்கு மேலே ஓப்பன் ஆகும். இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் புட் ஆப்ஷன் எடுங்க. சப்போஸ் இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆயிடும். ஸோ பையர்ஸ் வந்து கண்டிப்பா உள்ளார வந்துருவாங்க இந்த மாதிரி இடத்துல. ஸோ அதனால பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போம்னா அதோட டார்கெட் வந்து 48,800 இல்லைன்னா அதுக்கு மேலேயும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து ஓப்பன் ஆகுறப்ப. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன். கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறப்ப மட்டும் இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பை சைடு வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கொஞ்சம் பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை சைடு, இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல் சைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இன்னும் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லோக்கு மேலேயும் இந்த க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பன் ஆயிடும். ஸோ தாராளமா வந்து இந்த இடத்துல கால் ஆப்ஷன் போனோம்னா டார்கெட் வந்து 48,880 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நேற்று வந்து ஃபெடரல் பேங்கோட சப்போர்ட் கொடுத்திருந்தேன் 158.95. ஸோ அது எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு 160 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 840.15 வந்தால் செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடம் வரல இன்னைக்கு. ஸோ மூணாவது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்ல வந்து 647.45 வந்தால் 630 வரைக்குமே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கீழே வந்திருக்கு கொஞ்சம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் பண்ணி ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி பேங்க்ஸை வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்பி பேங்க். ஸோ பிஎன்பி பேங்க் சேம் சப்போர்ட் தான் 127. அந்த இடம் வந்தால் பை பண்ணுங்க. 128, 129 வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வேல்யூவில் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டு ஸோ சப்போர்ட் எடுக்க கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம சப்போர்ட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சிஸ் பேங்க்ல 1155, அதாவது 1155 அந்த இடம் வந்த உடனே பை பண்ணோம்னா 1165, 75 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல. ஸோ மூணாவது ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். சப்போஸ் 1500 பிரேக் பண்ணாம மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டி லிஃப்ட் பண்ணிடும் அது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ கொட்டாக் பேங்க்கும் கொஞ்சம் பை சைடு தான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஓவராலாக கொஞ்சம் பை மூவ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் நாளைக்கு ஓப்பனை வச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஹெச்டிஎஃப்சியோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 1505. ஸோ அங்கே வந்தால் பை பண்ணுங்க. டார்கெட் வந்து 1520, 1540 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட்டை வந்து சொன்ன மாதிரி தான் ஒன்று சைட்வேஸாக இழுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் ப்ரீமியம் ப்ரைஸை இறக்கி அதுக்கப்புறம் கேஷை ஃப்ளோ பண்ணுவாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு பக்கம் பல்காக கேஷை ஃப்ளோ பண்ணி ஒரு பக்கம் காலி பண்ணிடுவாங்க, கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்க அடுத்த 2 நாள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.